நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. நாட்டின் தேசிய மலரை நீ சினிமா வச்சுக்கிட்டா தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னு நீ என்ன சொல்ற? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்கு. ஒண்ணு எனக்கு தேசிய விலங்கு கொடு, இல்லன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் ஏமாத்தணும். நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே திணறேன் பாருங்க, திணறேன். ஆபத்தானவர்கள் இவர்கள். உதயசூரியன் சின்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இரட்டாளா இந்த மைக்கு இப்பதான் ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன், உனக்கு உடல் தகுதி இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கொட்ட தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இது ஜனநாயகம் நீ சொன்னீங்க நான் நம்ப சொல்றியா? வேற தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இது இவிஎம்ல எதிரொலிக்குமா? இதோட பிரச்சனை அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க. அது என்ன செய்யும்னா எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைக்கணும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டி வாய்ப்பு இருக்கு. அதுல பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்களா வைக்கணும். என்னை கடந்த முறை அப்படிதான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்த, கடைசியா இருந்த நம்பிக்கை நீதி அதுவும் எனக்கு கைவிட்டுருச்சு. அப்ப இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுன சின்னத்துக்கு வழக்கே எடுக்கல. வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்க திரும்ப பெற்ற அவங்க கொடுக்கறதா சின்னம். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இத நீங்க இது ஜனநாயக நாடுன்னு நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அந்த உங்களுக்கு தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில மட்டும் ஜனநாயகம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பொழைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் ஏமாத்தணும். நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேற ஏதாவது கேளுங்க. நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலக்ஷனுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல, என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றீங்கல்ல, அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்க என்ன என்னட்ட கேள்வி வைக்கிறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்க அம்மா அவ தோட்டத்தில் வேலை செய்யற 50 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்போன் டிரான்சாக்சனா, ஏடிஎம், பிடிஎம்? அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்ட பிறகு சிம்பிள் செலக்ஷனுக்கு வர்றதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒண்ணு கொடுங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒண்ணு கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சின்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. இரட்டாளா இந்த மைக்கு இப்பதான். இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன், உனக்கு உடல் தகுதி இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கொட்ட தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னீங்க நான் நம்ப சொல்றியா? எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சினிமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரை. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னு நீ என்ன சொல்ற? எப்படி? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்குக்கு. ஒண்ணு எனக்கு தேசிய விலங்கு கொடு, இல்லன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. இல்ல அவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அது தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்கணும். அப்ப காலிஃபிளவர், கத்திரிக்காய் பூ ஒண்ணு சொல்லிட்டு போ, தேசிய மலர் தாங்கன்னு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.